இந்த படத்துக்கு ஏன் ஓம் அப்படின்னு டைட்டில் சார்? இந்த சிவப்பு பேக்ரவுண்ட், சிவப்பு பேக்ரவுண்ட் கம்யூனிஸ்டத்தை குறிக்குதா, சமூகத்தை குறிக்குதா? அதே மாதிரி நீங்க அமரன்ல வந்து இந்திய ராணுவத்தை, இந்தியர்களை பெருமைப்படுத்துறீங்க. இதுல வந்து சம்மர கடத்தல்னாலே தமிழர்கள் தான் கடத்தலாம், ஆந்திராவில் அடிச்சு கொள்வாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை தமிழர்களை பெருமைப்படுத்துற மாதிரி சீன்ஸோ இல்லை? இது வந்து சார் சார், இந்த படங்கள்லாம் அமரன் அதாவது கதைக்கு சிமிலரா ஒரு இதுவா வந்து கனெக்ட் ஆகும். இந்த படத்துக்கு ஏன் ஓம் அப்படின்னு டைட்டில்? எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஓம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து கதைக்கும் இந்த சொல்லுக்கும் ரொம்ப தொடர்புகள் வேற வேற லெவல்ஸ்ல இருக்கு, வேற வேற லேயர்ஸ்ல இருக்கு. அடுத்தது இதை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த டீசர்ஸ் கொடுக்கும்போது இட்ஸ் டூ early டு எக்ஸ்பிளைன் த டைட்டில் நினைக்கிறேன். அடுத்தடுத்த டீசர்ஸ் அண்ட் அடுத்தடுத்த மெட்டீரியல்ஸ் வரும்போது யூ வில் ஹேவ் தி ஆன்சர்ஸ். ஏற்கனவே கன்னடத்தில் உபேந்திரன் நடிச்சு ஓம்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இன்னைக்கும் அது ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. அதே டைட்டிலை யூஸ் பண்றதுக்கு எனி ரீசன் சார்? இல்லை சார், இது வந்து இந்த படத்துக்கும் இந்த கதைக்குமான சூழலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருந்தது. இப்போ நிறைய டைட்டில்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண படம் கூட அது முன்னாடி 90s ஏர்லியராக வந்த கார்த்திக் சாருடைய படம் தான். நம்ம பண்ணது மட்டும் இல்லை, மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ணுற படமும் லவ் டுடே ஆர் மெனி ஃபில்ம்ஸ், ஈவன் தனுஷ் சாரோட நிறைய படங்கள் கூட பழைய படங்களுடைய டைட்டில்ஸை ரிப்பீட் பண்ணியிருக்கு. பட் இது வந்து ஏதோ ஒரு சென்சேஷனுக்காக வைக்கப்பட்ட ஒரு டைட்டில் இல்லை. இந்த கதைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் கதையோட தலைப்பை எழுதிட்டு அப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளே எழுதுவேன். அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான தலைப்பாக ஃபைனல் டிராஃப்டில் நம்ம ஆரம்பிக்க முன்னாடியே எழுதி அதுக்கப்புறம் தொடங்கின ஒரு திரைக்கதை தான் இது. ஸோ இதுக்கும் கதைக்கும் ஆழமான ஒரு சம்மந்தம் இருக்கிறதுனால தான் இருக்கு சார். ராஜ்குமார் சார், நான் வேற லெவல் சினிமா கார்த்திக் சார். இந்த சிவப்பு பேக்ரவுண்ட், சிவப்பு பேக்ரவுண்ட் கம்யூனிஸ்டத்தை குறிக்குதா, சமூகத்தை குறிக்குதா? இல்லை சார், அதுலேயே வந்து எழுத்தா என்னன்னு விவரிச்சிருக்கு. அதில் வந்து சாப்டர் 1 உதிரம் த பிளட் வுட் அப்படின்னு இந்த ஓம்ங்கிற படத்துக்குள்ள இந்த பார்ட் 1, அதாவது சாப்டர் 1 அப்படிங்கிறது உதிரம் த பிளட் வுட் அப்படின்னு இருக்கு. அதுலேயே அது இட் இஸ் நத்திங் டு ஹைட். அதில் பிக்சர்ஸில் இருக்கு, விஷுவல்ஸில் இருக்கு, கேப்ஷன்ல இருக்கு. இது எது சம்மந்தப்பட்டது கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் பார்த்தாலே புரிஞ்சிடும் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அதே மாதிரி நீங்க அமரன்ல வந்து இந்திய ராணுவத்தை, இந்தியர்களை பெருமைப்படுத்துறீங்க. இதுல வந்து சம்மர கடத்தல்னாலே தமிழர்கள் தான் கடத்தலாம், ஆந்திராவில் அடிச்சு கொள்வாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை தமிழர்களை பெருமைப்படுத்துற மாதிரி சீன்ஸோ? இல்லை, இது வந்து சார் எந்த சாராரையும் பெருமைப்படுத்துவதற்கோ இழிவுபடுத்துவதற்கோ எடுக்கப்படுற ஒரு படம் இல்லை. இது இருக்கிற சூழ்நிலைய ஒரு கமர்ஷியல் சினிமாவா அதே நேரம் சிந்திக்க வைக்கிற ஒரு சினிமாவா பிரசன்ட் பண்ற ஒரு படமா இருக்கு. அதே மாதிரி கார்த்திகேயன் மம்முட்டி சார் பேர் சொன்னீங்க. இவர் பேர் அண்ணாமலையா? அண்ணாமலைக்கு ஆராதனை இவர் தனுஷ் என்ட்ரி ஆகிறப்போ இதுல இன்னும் பேர் சொல்லலை சார். அவங்க சொல்றது அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்றாங்க. அவர் என்ட்ரி ஆகிறப்போ கேட்கணும் சார். டாக்டர் சார், இப்போ இந்த ஓம்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் சோம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது சோமபானம், சுராபானம் சொல்லுவாங்க. அந்த சோமுங்கிற வார்த்தை மாதிரி தான் ஓமம் வந்துருக்கு. சோம்னு சொன்னால் கஞ்சான்னு ஒரு பொருள் இருக்கு. எப்படி அதுல வரி இருக்கு? இந்த உண்மை தெரிஞ்சிருக்கீங்களா? அப்படி இல்லை சார். ஐ திங்க் சான்ஸ்கிரிட்ல ஓம்காரா அப்படிங்கிறது ஓம்கான விளக்கமா இருக்கு சான்ஸ்கிரிட்ல. நம்ம சொல்ற ஓம் அதுதான். அண்ட் அதை தாண்டி இந்த ஓம்க்கு வந்து படத்துக்குள்ள டிராவல் பண்ணும்பொழுது படம் வெளியாகிறதுக்குள்ள அதுக்கான எக்ஸாக்ட் விளக்கம் என்ன, இந்த படத்துக்கும் ஓம் அப்படிங்கிற சொல்லுக்கான சம்மந்தம் என்னங்கிறது ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புலப்படுற ஒரு விஷயமா இருக்கும் அடுத்தடுத்து பண்ற ப்ரமோஷன்ஸ்ல. ஸோ இதுல அந்த அளவுக்கு இது எனக்கு புது இன்ஃபர்மேஷனா இருக்கு நீங்க சொல்றது. ராஜ்குமார் சார், மீனாட்சி சுந்தரம் சார், உண்மை கதை நீங்கள் அமரன் எடுத்தீங்க. இந்த படம் கூட இந்த 2015 அந்த ஒரு உண்மை சம்பவமாக இருக்குது. நாங்கள் வெளிப்படையாக சொல்லுங்க, ட்ரெய்லரில் தெரியுது. இந்த உண்மை சம்பவங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையாக இருக்கும். அது வந்து சினிமாவில் எடுக்கக்கூடிய சவால் என்ன? அப்புறம் வந்து இதுதான் தனுஷாருடைய லைஃப்லேயே பெரிய பட்ஜெட்டில் உருவாயிருந்தாங்க. இந்த கதைக்கு ஏன் அவ்வளோ பெரிய பட்ஜெட்?
சார் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த உண்மை சம்பவங்கள் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஐ திங்க் எல்லா கதையும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே வந்து தே இன்ஸ்பயர் ஐடியாஸ் தே கெட் இன்ஸ்பயர்ட் ஃபார் ஐடியாஸ் ஃபார் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் டெய்லி லைஃப், இல்லை அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இல்லை அவங்க ஃப்ரெண்ட் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். ஸோ என்ன ஜானரில் நம்ம படம் பண்ண நினைக்கிறோங்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ போன படம் வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் பிக்சர், ஒரு மிலிட்ரி பேசிஸில் பண்ண ஒரு படம். அது ஒரு ஆர்மி சோல்ஜர், ஒரு ஆர்மி மேஜருடைய வாழ்க்கை படமாக வந்துள்ளது. இப்போ பண்ணுறது அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. பட் எந்த படமாக இருந்தாலும் வெறும் அந்த உண்மை சம்பவத்தை மட்டுமே எடுத்து நம்ம படம் பண்ணோம்னா அது வந்து அதுக்கு ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே டிசைன்ஸ் எவ்ரிதிங், கற்பனை கதையாக இருந்தாலும் உண்மை கதையாக இருந்தாலும் ஐ திங்க் அதுதான் தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் ஃபார் த ரிசல்ட். சார் நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி அதிக பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஐ ட்ரூலி பிலீவ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து அதை எல்லாருமே பார்க்குறோம். ஒரு படம் நல்லா போச்சு அப்படின்னா ஒரு சிறிய பொருட்செலவில் எடுத்திருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் நடிகர்கள் இல்லை புதுமுக நடிகர்கள், ஈவன் மலையாளம் சினிமா ஆர் எனி ரீஜன் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பேரியராக இல்லாமல் ஒரு சின்ன படம் கூட வந்து, அதாவது கம்மி பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் கூட வந்து இன்னைக்கு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் மணி கலெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் பண்ணிட முடியுது. அதனால பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அதில் அது ஒரு பெரிய குழு சேர்ந்த படமாகவும் இருக்கு. சார் இங்கே கதாநாயகிகள் வந்து ஸ்ரீலீலாவும் சாய்பல்லியும் நிஜத்திலையும் டாக்டர்கள். இப்போ இந்த ஷூட்டிங்கை வந்து அடர்ந்த காட்டு பகுதிகளில் நடக்கும்போது ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டு அவங்க வந்து உண்மையான டாக்டராக வந்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணாங்களா? இல்லை சார், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆக்டர்ஸாக அவங்க ரோல்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த படத்தில் வேலை சரியாக இருக்குது ரெண்டு பேருக்கும். இன்னொன்று ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், அதாவது ப்ரொடியூசர்ஸ் வந்து முன்னேற்பாடுகளோட ரெடியாக இருக்காங்க. அதனால் எந்த வித விபத்துகளும் நாங்கள் இது வரைக்கும் சந்திக்கலை. அண்ட் அப்படி ஏதாவது சின்னதாக பிரச்சனை, சில இடர்பாடுகள் வரும், சில தடங்கல்கள் ஏதாவது இருந்தால் கூட அது வந்து அவங்க ரொம்ப துரிதமாக செயல்பட்டு உடனே அதை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் வரல. சார் அமரன் படத்துலையும் சாய் பல்லவி இருந்தாங்க, ஓம்லேயும் இருக்காங்க. பர்டிகுலராக என்ன ஸ்பெஷல் ரீசன் அவங்க இந்த படத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? செகண்டு சாய் அபேக்கர் மியூசிக்கில் தனுஷ் ஏதாவது பாட்டு எழுதி பாடுறாங்களா? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இல்லை, இப்போ நம்ம பார்த்த இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் இந்த கிளிம்ஸில் கடைசியாக சில லிரிக்ஸ் வருதுல்ல, வீரா அப்படின்னு, அது வந்து தனுஷ் சார் எழுதுனது தான். அந்த வரிகள் கூட தனுஷ் சார் எழுதுனது தான். அண்ட் ஏற்கனவே படத்துக்காக ஒரு சாங் வந்து ஃபில்ம் பண்ணிட்டோம். அண்ட் சாய் பல்லவி அவங்க இந்த படத்தில் இருக்கிறது வந்து அவங்க மட்டும் இல்லை, நான் எப்பயுமே ஒரு கேரக்டருக்கும் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும்போது ஒரு பெர்ஃபார்மர் அந்த ரோலுக்குள்ளே வரணும்னு நினைப்போம். ஸோ அப்படியே அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற ஒரு ரோலுக்கு அவங்க நடிக்கிறாங்க. இதில் அந்த படத்துலையும் அவங்களுக்கு அந்த ரோல் ரொம்ப சூட்டபிளாக இருந்துச்சு, அதனால் பண்ணாங்க. எஸ். இங்கே ஷாலினி, ஆக்சுவலி மம்முட்டி சார் அவரோட படங்களே வந்து அவ்வளோ ஈஸியான கதையோ கேரக்டரோ சூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப சாய்ஸ் ரொம்ப வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த கதை நீங்கள் சொல்லும்போது அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவர் என்ன சொன்னார்? மம்முட்டி சார் நான் வந்து உடனே பார்க்க முடியல. நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணி ஒரு 6-7 months ஆச்சு சாரை பார்க்கறதுக்கு. சாருக்கு வேற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நான் கதை சொல்கிறதுக்கு ஒரு நாள் அவர் சென்னையில் இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் அதுக்கு முன்னாடி அவரோட டச்சில் இருந்தேன். சென்னைக்கு அவரோட வீட்டுக்கு வந்திருக்கும் போது கூப்பிட்டுருந்தாரு. அப்போ நான் போய் மீட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நான் அந்த கதையை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பேசி முடிக்கும் போது அவருக்கு சில டவுட்ஸ் இருந்தது. அந்த டவுட்ஸை கேட்டுட்டு அன்றைக்கி அந்த மீட்டிங்லேயே நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ராஜ்குமார் சார், மம்முட்டி சார் நிறைய தேசிய விருது 4 வாங்கியிருக்காரு. தனுஷ் சார் 2 தேசிய விருது. 2 தேசிய விருது வாங்குறதை வச்சு படம் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு டேரக்டர்? ரொம்ப சுலபமாக இருந்தது. ஏன்னா சார் அவங்க 2 பேருமே வந்து தே கம் வித் தேர் ஓன் லெகசிஸ் அண்ட் அவங்களுக்கான ஒரு கிளாரிட்டியோட வராங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸி ஆகிடுது. அப்புறம் அவங்களுடைய கொலாபரேஷன் வந்து ரொம்ப படத்துக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அது ஒரு டைரக்டர்ஸ் டிலைட் இந்த 2 ஆக்டர்ஸுமே. சார் ராஜ்குமார் சார், இங்கே விஜயானந்த், வாழ்த்துக்கள் சார். டைட்டிலும் கிளிம்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது, மேக்கிங்காகவே நல்லா இருந்தது. இந்த 2 சாப்டர்னு சொல்லிட்டீங்க. ஸோ 2மே இப்போவே ஷூட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் செகண்ட் பார்ட் பற்றி இருக்குமா,
ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்சாச்சா ரெண்டுக்கும்? இல்லை சார், இது வந்து முதல் சாப்டர் தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இது முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கான ஒர்க்கெல்லாம் அப்போ தான் ஆரம்பிக்கும். ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்றதை தாண்டி இதுக்குன்னு ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க் நடந்திருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பகுதியாக வரும் அப்படிங்கிறது. அண்ட் இந்த சாப்டர் 1க்கு ஒரு தொடக்கம், ஒரு மிடில், ஒரு எண்ட் அப்படின்னு இந்த படத்தோட கதை முழுமையாக இந்த பார்ட்லேயே முடிஞ்சிடும். இந்த சாப்டர் 1லேயே அது முடியும்.